ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் 11 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ இதில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் நான் செப்பரேட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இதிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். 11 என்றால் 18 என்று பொருள்படும். ஸோ அதுக்கடுத்ததாக மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணிமொழி கோவை இதனுடைய அடைமொழி நூல்கள் பார்த்தோம்னா நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. இந்த 3 நூலுமே மணிமொழி கோவை என்று அழைக்கப்படும். நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை இந்த 3மே மணிமொழி கோவை என்று அழைக்கப்படும். ஸோ அதுக்கடுத்ததாக கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. ஆசாரக்கோவை 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ இது கரெக்டு தான். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்றும் பொருள்படும். ஸோ இதுவுமே கரெக்டு. ஆனால் ஆசாரக்கோவை 4 வேதங்களில் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஸோ அப்போ கூற்று 1 கரெக்டு, காரணம் 1மே கரெக்டு தான், காரணம் 2 என்பது தப்பு. ஸோ அதுக்கடுத்ததாக 11 கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை மட்டும் கேட்டிருக்காங்க. 11 கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தக்கூடிய நூல்கள் பார்த்தோம்னா 11 நூல்கள் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கடுத்ததாக அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவதென கீழ்கணக்கு நூல்கள். அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவதென 11 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ அதுக்கடுத்ததாக முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுன்னா 225 பாடல்களை கொண்டுள்ளது. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுன்னா 225 பாடல்களை கொண்டுள்ளது. அதுக்கடுத்ததான் கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். ஸோ இது கரெக்டு தான். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. ஸோ இதுவுமே கரெக்டு தான். கூற்று காரணம் 2மே இதில் சரி. 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே நூல். ஸோ ஒரே ஒரு நூல் ஆசிரியர் மட்டுமே இந்நூலை படைத்துள்ளார். அவர் யாருன்னா, ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூல் ஆசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யாருன்னா கனிமேதாவியர் தான். கனிமேதாவியர் மட்டும்தான் ஏலாதி, திணைமாலை 150 இந்த 2 நூலுமே பாடியிருப்பார். ஸோ அதுக்கடுத்ததாக சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பை 11 கீழ்கணக்கு நூல்கள். சங்க நூல்கள்னால் 8 தொகை 10 பாட்டு. அதுக்கு அடுத்தது வந்தது தான் இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ அதுக்கு அடுத்ததான் திணைமாலை 150 என்ற நூல் பாடியவர் யாருன்னா கனிமேதாவியார். திரிகடகம் பாடியவர் யாருன்னா நல்லாதனார். திணைமொழி 50 இது கண்ணன் ஜெயந்தனார் பாடியிருப்பார். திணைமொழி 50 யாருன்னா கண்ணன் ஜெயந்தனார். புறப்பொருள் வெண்பாமாலை. ஸோ இதை பதிப்பிச்சவர் யாருன்னா உவே சாமிநாத ஐயர் தான். புறப்பொருள் வெண்பாமாலையை பதிப்பித்தவர் யாருன்னா உவே சாமிநாத ஐயர். அதுக்கடுத்ததாக தமிழகத்தின் இருண்ட காலம் என அழைக்கப்படுவது எதுனா களப்பிரர்கள் காலம் தான். தமிழகத்தின் இருண்ட காலம் யாருதுன்னா களப்பிரர்கள் காலம். தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் எதுனா களவழி 40. தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் எதுனா களவழி 40. ஸோ அதுக்கடுத்ததான் போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த நூல் எதுனா களவழி 40 தான். போர்க்களம் பாடுதல் என்ற ஒரு துறையை சார்ந்த நூல் எதுனா களவழி 40. ஸோ 11 கீழ்கணக்கு நூல்களில் இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.